இருக்கிறதுலே குறைவா பேச போற ஒரே ஒரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா இவர் சங்கத்துல ஜாஸ்தி பேசுவாரு. வெளியில வந்து எல்லாரும் இந்த படம் பாருங்க, நல்லா ஓடணும், நன்றி அப்படின்னு போயிடுவார். அவர் பேசுறத நான் பேசுறேன். ஆமா, ஒரு மிகச்சிறந்த படம். அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஹரி, ஸ்ரீஹரி ரொம்ப அழகா இருக்கார். அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பேச்சோட இங்க மேடையில் பேசுனது நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. அவன் இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சு நல்லா பேச கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துல இதை விட நல்லா பேசுவான். ஏதோ ஒண்ணு நடக்குது, இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கான ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வேணா எந்திரிச்சு அதை வேணா என் தம்பி படம் தான் நான் இங்கேருந்து சந்தில இருந்தே பார்த்துக்கினேன். அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு. அந்த ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு 350 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி. என உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சொல்லி இருக்கிற கருத்து வந்து அந்த பாரதியும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க, என்ன நினைச்சாங்க, அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்கேன். இது தொன்று தொட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிள் எழுதிடுவோம், அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம். பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினச்சிருக்காங்க. மற்ற அதை மீறி யாருமே திங்க் பண்ணல. இதுதான் உண்மை. எந்த ஒரு நல்ல விஷயமுமே நாம் படிப்பதற்காக, அப்புறம் ரெண்டாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக. மீதி அதை கடைப்பிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அடுத்த கட்ட நமக்கு போராட்டம் நம்ம துரத்திட்டு இருக்கு. நம்ம போராட்டத்தை துரத்திட்டு இருப்போம். நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்க, அப்போதான் சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்ப அரசியலுக்கு வர்றவங்க, கேப்பு கிடைக்கிறப்ப சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேப்பு கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்த சொல்கிற ஆளாக நீ மாறி இருக்கக்கூடாது. உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும். உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அது கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள், தயாரிப்பு, இணை தயாரிப்பு, அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு, அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும். இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ, என்னுடைய அன்பு தம்பி ஏஎல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும். அதை நீ கூட சொல்லலன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்கள் அண்ணம்மார்கள், தம்பிக, நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் என்கிற அருமையான டைட்டில், இது அழகான டைட்டில். இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதை சொன்னார், ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சார் எங்கள் அண்ணன். சினிமாவிலேயே ரொம்ப அழட்டிக்காத ஒரு டைரக்டர்னா அது அண்ணன் சந்தானம் பாரதி தான். ஏன்னா அவரால் அழட்ட முடியாது, வேற படத்தில் மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார். மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்ட் பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன். எதுக்கால சுகாசினி நடந்து வராங்க, நாங்கள் எல்லாம் 5A பஸ்ஸில் ஏறி திரைப்பட கல்லூரியில் போவோம், ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது.
அந்த போகும்போது எம்ஆர் சந்தானம்னு ஒரு போர்டு இருக்கும், ஒரு சின்ன வீடு. அந்த வீடு தான் இவர் வெளியே நின்றுட்டுருப்பார். சார் டைரக்டர். அப்போ தான் இவங்க இது ஃபஸ்ட்டு படம் நீங்களும் வாசுவும் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு, நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை. இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த பூந்தளிராட பாட்டை நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸாக அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன். அதனால எனக்கு அண்ணன் மானசீக குரு தான். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு எதுக்குமே ஒரு பந்தா பண்ணிக்க மாட்டாரு. அண்ணே சூப்பராக இருந்ததுன்னு பண்ணேன், அப்படியே தம்பி ஓகே பாத்தியா அப்படிம்பார். அதோட சரி, அதை பற்றி அழட்டிக்காத அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூழி வாழ வேண்டும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சீனியர் அவர். அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவருக்கு கூப்பிடுவேன். அப்புறம் இயக்குனர் எழில் சார், அவர் நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன், என்ன ஒரு தம்பி கூப்பிட்டு என்ன அமைச்சராக்கி விட்டாரு. இப்போ ஒரு படத்தில், கருடன் படத்தில். அது எப்படி சினிமாவில் தான் நீ நான் நல்லா ஆக முடியும்? நிஜமா யார் உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? அதுக்கப்புறம் இவர் பார்த்தாரு, அது என்ன உங்களை மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்னு என்ன சிஎம் ஆக்கி விட்டுருக்காரு இவரு. அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள், ஆர்வி உதயகுமார் சிஎம் ஆக்கிறார். அரசியல் இல்லப்பா, தேசிங் ராஜா 2 படத்துல என்னை வச்சு செஞ்சிருக்காரு அவரு. அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காம அதை எடிட்டிங்ல கரெக்ட் பண்ணி என்ன ஒரு மலியா இப்போ வந்த நல்ல பேரை கெடுக்காம அதுலயும் கெட்ட வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க. நியாயமா கேள்வி கேட்குப்பா. நீங்க என்னதான் கெட்டவனா இருந்தாலும் உங்களை கெட்டவனாக நினைக்க மாட்டாங்க படத்துல. ஆனா நம்மளை போய் நல்ல பசங்க. சரி, எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழில் அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, ஒரு நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சரவண சுப்பையா இருக்காரு தம்பி, எனக்கு நீண்ட நெடுகால நண்பர். அதாவது நான் திரைப்பட கடிப்பு ஒரு போட்டோ காட்டினாரு, யாரா அது அப்படின்னு. அது நான் தான். எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோட இருக்கிற போட்டோவை காட்டினாரு. அவர் பத்திரிகையில் அப்ப சாவியா தாய் பத்திரிகையில் இருந்தப்ப திரைப்பட கல்லூரியில படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்ப எடுத்த ஒரு ஸ்டில்லு 1981 எடுத்தது, இஃப் ஐ எம் ரைட். அதுல நானே இல்லை. இவர் யாருங்க இதுன்னு கேட்கிறாரு. இது சரி, அது தனியா பேசிப்போம். அதாம இந்த மாதிரி உறவுகள் நாங்க சொல்றது. அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உறக்க சொல்பவர், யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மனசுல பட்டதை பேசுற ஒரே சினிமாக்காரன் இன்னைக்கு மன்சூர் அலி தான். ஆனா நான் ஒரு உள்ளத்தில் குழந்தை. எனக்கு செல்வமணி அடிக்கடி சொல்வார் இவரை பத்தி, இவருடைய உயர்ந்த பண்புகளை பத்தி. யாருக்கே செல்வமணி அவருடைய படத்துல அந்த ஆட்டமா பாட்டமா அந்த வீரப்பன் கேரக்டர் அந்த கெத்தப்ல நடிக்கும்போது இவர் பண்ண, அதாவது கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி வேற யாரோ தட்டியிருக்காங்க, ஓங்கி ஒரு அற விட்டுருக்காங்க. ஏன்டா நீ அடிச்சேன்னு கேட்டாரா செல்வமணி. ஆனா நான் வீரப்பண்ண என்ன கை வைக்கலாமா, இவன் அடிச்ச உடனே அவன் போய் பேஜாராகி அட்மிட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி இன்னைக்கு வரையிலும் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்சூர் அலிகானுக்கு உண்மையாகவே இந்த மேடையிலே நீங்க இருந்தது, என் தம்பி ஏஎல் ராஜா அவர்கள் சொன்னது போல அவரை சிறப்பு செய்வது மட்டுமில்லை, நீங்கள் சினிமாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அந்த சினிமா என்றென்றும் உங்களுக்கு உரிய இடத்தை தந்து கொண்டே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் சார்பாக நான் பேசுறேன், வேற யாரும் பேச மாட்டாங்க. நான் இந்த பேசுறதுக்காகவே நான் மத்தியானம் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க நான் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன். நான் பட்ட
சந்தோஷத்தை நீங்கள் எல்லாம் பட வேண்டாமா? இப்போ எங்கள் அண்ணன் அவர் செந்தில்நாதன் சார் வந்து இஸ் வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். இவங்க எல்லாமே, நான் எதுக்கு சொல்கிறேன், எல்லாமே நல்லவர்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க ஒன்றையும் சேர்த்து சொல்லிடுறேன், சௌந்தரியும் சேர்த்து தான். சௌந்தரியம் சில பேர்த்துக்கு நல்லவராக வர, சில பேர்த்துக்கு கேட்டார், வேறு வழி இல்லை. பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்தா அப்படித்தான். பாதி பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டியிருக்கு, பாதி பேர்கிட்ட நல்ல வேறு வழியே இல்லை. அப்புறம் எனது அன்பு தம்பி பேரரசு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இணை செயலாளர், அவங்க 2 பேரும் ஒன்றாவே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இணை செயலாளர் படப்பிடிப்புக்கு போயிட்டாலும் அவருடைய வேலையும் தானே எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பில் இணை செயலாளர் நான் சொன்னது யாருன்னா அவர் தான், எழில் சார். ஒரு கைத்தட்டுங்க. அவர் என் படப்பிடிப்பில் இருந்தால் கூட ஒரு வேலையை சொன்னால் நம்ம சங்கத்துக்காக அவர் ஓடி வந்து செய்யக்கூடியவர். அதே மாதிரி கூல் சுரேஷ் தம்பி, அவர் பேர் சொல்லலைன்னா எனக்கும் கைத்தட்ட மாட்டாங்க. அதனால் அவன் அப்படித்தான், அவனும் ஓப்பனாக சில விஷயம் ஏதாச்சும் பண்ணுவான், சின்ன சில்மிசம் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியும். அவன் உண்மையானவன். நீ வந்தாவே கலகலப்பாயிருது எல்லா ஃபங்க்ஷனும். வாழ்த்துக்கள். ஆமாம். அடுத்தது அழகர் சாமியின் குதிரையில் ஏறி டெல்லி வரையிலும் போய் ஒரு மிகப்பெரிய விருது, நான் எனக்கு இப்போ கூட யோசிக்கிறேன், ஒரு இந்த இந்தியாவின் தலை சிறந்த விருதை, சிறந்த நடிகர் விருதை பெற்ற ஒரு நபரை இன்னும் இந்த தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்தவில்லை. அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாழ்க. இதான் சொன்ன தம்பி. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோக்களாக நடிச்சிருக்கிற தம்பி விக்ரம், அப்புறம் ஸ்ரீகரி, அதோடு சேர்த்து நீயும் எல்லாம் ஒரு ஆட்டம் போட்டிருக்க, சூப்பராக ஆடி இருக்கேன், டான்ஸ் ஆடி இருக்கேன். அந்த மாடை பிடிச்சிட்டு வந்து ஆத்தா கிட்ட கொடுக்குற காட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது.